சிம்பிளா சொல்லவா, இப்போ நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, அந்த கடைக்கு ஒரு அட்ரஸ் வேணும். ஏன்னா அப்பதான் புதுசா வர்றவங்களுக்கு அந்த கடை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி தான் இன்டர்நெட்ல இருக்கிற ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு அட்ரஸ் வேணும். அந்த அட்ரஸ் தான் டொமைன் நேம். facebook.com, youtube.com இதெல்லாம் டொமைன் நேம். இந்த டொமைன் நேம் தான் இந்த வெப்சைட்டுக்கான அட்ரஸ் மாதிரி. இன்டர்நெட்ல இருக்கிற ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. உதாரணத்துக்கு 198.168.1.1 இதை நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியுமா? முடியாது. அதனால தான் இந்த ஐபி அட்ரஸை நேமா மாத்தி வச்சிருக்கிறோம். இந்த டொமைன் நேம் ஐபி அட்ரஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் வெப்சைட் கூட கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம பிரவுசரை ஓபன் பண்ணி டொமைன் நேம் இன்சர்ட் பண்ணும்போது அது டைரக்டா இந்த ஐபி அட்ரஸ் கனெக்ட் பண்ணும். ஐபி அட்ரஸ் நம்ம வெப்சைட்டுக்கு கொண்டுட்டு போகும். இப்போ டொமைன் நேம்ல உள்ள வகைகளை பார்ப்போம். .com, .org, .in, .net இதெல்லாம் டாப் லெவல் டொமைன்னு சொல்லுவாங்க. .com அப்படின்னா கமர்ஷியல் டொமைன். இதை உலகம் முழுக்க இருக்க எல்லாரும் பயன்படுத்துவாங்க. .in அப்படின்னா இந்தியாவை சேர்ந்தவங்க இந்த .in டொமைனை யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல டொமைன் நேம் எப்படி இருக்கணும்? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத மாதிரி இருக்கணும். அந்த டொமைன் நேம் உங்க பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கணும். இப்போ உங்களுக்கு டொமைன் நேம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். லாக் அவுட்.